வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாயன். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் முதல்ல ட்ரெய்லரை பார்த்தோன்னே எல்லாமே மாயனோட எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாக வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த படம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் ஹீரோ அறிமுகமாக இந்த படத்தில் தான் மொதல் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் முதல்ல அவர் எப்பயுமே எல்லாத்துட்டையுமே திட்டி வாங்கிட்டு அடி வாங்கிட்டோம் ரொம்ப கோலத்தனமாக நடிச்சுப்பார். ஆனால் அவர் பார்த்தா பனைமரம் மாதிரி இருப்பார். ஒரு தாடி மீசெல்லாம் பயங்கரமாக வச்சுப்பார். இந்த படத்தில் ஸ்டார்டிங்கிலே ஒரு 4 எபிசோடு காமிப்பாங்க. 4 விதிமுறைம்பாங்கள்ல, எப்படின்னா இந்த முதல் காலம், 2வது காலம், 3வது காலம், 4வது காலம்பாங்கள்ல, அந்த மாதிரி முதல் காலம் காமிப்பாங்க. முதல் காலத்தில் காமிக்கையில் வில்லனை இவர் கொன்றுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக காலை பயிர்ற மாதிரி இருப்பார். இவர் முன்னாடி ஒரு 10 நாய் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்தளவு பயங்கரமான தோற்றத்தில் இருப்பார். 2வது இது காமிப்பாங்க. அப்போவும் வில்லனை கொன்றுவார். வில்லன் சாகுறப்போலாம் என்ன நீ கொண்டுட்டேல, அப்படி என்ன நீ கொண்டுட்டு இந்த முறை கொண்டுட்டேல, ஏன்னா இந்த முறை கொண்டுட்டேல, இப்படியே 3 முறை காமிப்பாங்க. 4வது முறையில் தான் ஹீரோ நார்மலாக நம்ம இப்போ உள்ள உலகம் இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுப்பார். தாடிலாம் பார்த்தா பயங்கரமாக வச்சு வைப்பார். நல்லா ஆர்ம்ஸ் பாடியாக இருப்பார். அப்போ இவர் யார், கஞ்சா கருப்பு டீ கடை போட்டிருப்பார். ரொம்ப நாள் கழித்து கஞ்சா கருப்பை இந்த படத்தை நடிச்சுக்கிறது ஒரு சந்தோஷம் தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு அவர் ஒரு நடிப்பு அருமையாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம் கொடுத்தா கூட அவர் நல்லா நடிச்சுக்கிறாரு. சரி, இப்படியே போய்கிட்டு இருக்கல, ஹீரோ ஆஃபீஸில் வேலை பார்க்கையிலே எல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓனர்கிட்ட எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்குவார். வீட்டுக்கு வந்தாலும் எதுவும் அங்கே ரோட்டில் அடிதடி ரவுடிங்கெல்லாம் சண்டை போடுவாங்க. அப்போ இவர் சொல்லுவார், கஞ்சா கருப்பு, என்னப்பா நீ இப்படிலாம் சண்டை போடுறாங்க, இவ்வளோ பார்க்க இவ்வளோ பெருசாக இருக்கிற, 2 தூக்கி 2 வீச வேண்டாமா அப்படிம்பாங்க. எமக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் என்ன ஆகுனா, ஒரு நாள் ஆஃபீஸில் ஒரு எஸ்பி, ஒரு ஐபிஎஸ் வருவார். அவர் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவார். சொன்ன உடனே இவங்க எப்போ பார்க்கணும் அப்படிங்கிற, இந்த மாதிரி ஒரு வாரத்திலே ரெடி பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. சார், ஒரு வாரத்தில் எப்படி சார் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற ஹீரோ ஒரு ஐடியா கொடுப்பாரு. இந்த ஐடியா அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு பிடிச்சி போகும். பிடிச்சி போனோன்னு, தம்பி சூப்பர் தம்பி, ஒன்றை தான் நீ எதிர்பார்த்தேன், நீ இன்னுமே என் கூட தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்போ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன தான் இவர் நல்லது பண்ணால் கூட அங்கே உள்ள ஓனருக்கு ஒரு பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார். அவரோட பொண்ணு தான் ஹீரோயினே. அவங்க சப்போர்ட் பண்ணி, எப்பா இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, இத்தனை பேர் இருக்காங்க, ஏன்ப்பா டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அட போமா நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்து எப்போ பார்த்தாலும் நைட் நேரம் ஹீரோ தவம் எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த படத்துக்கும் இவருக்கும் சம்மந்தமே இருக்காது. எதுக்கு தவம் எடுக்கிறாருன்னே தெரியாது. இவர் யாருன்னு இவருக்கே தெரியாது. ஆனால் இவர் தவம் எடுத்துக்கிட்டு இருப்பார். பின்னாடி பார்த்தோன்னா ஒரு பெரிய பாம்பு இவர் பின்னாடி வரும். பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். என்னடா அந்த பாம்பு பின்னாடி வருதே அப்படின்ட்டு. சரி, இந்த பாம்பு வர்றது இவர் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா அந்த பாம்பு எங்கே இருக்குது எதுக்குன்னு இவருக்கே தெரியாது. ஒரு நாள் என்ன பண்ணுவார், நைட் தூங்கிட்டு இருப்பார். அவர் மேலே தலையிலேருந்து அந்த பாம்பு பெருசாக அவர் தலை மூஞ்சி பக்கத்தில் இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும். நமக்கு அதை பார்த்தாலே பயந்துடும். திடீர்னு இப்போ இவ்வளோ பெரிய பாம்பு நம்ம பக்கத்தில் வந்தால் எப்படி இருக்கும், அந்தளவுக்கு தூக்கி வாரி போட்டுருவோம் அந்த படத்தில். அதே மாதிரி பயங்கரமாக இருக்கும். அது மேலே சொட்டு சொட்டாக எச்சி வடிச்சிக்கிட்டே இருக்கும். இவர் இங்கிட்டு திரும்பி வந்துக்கிட்டு மூஞ்சி ஃபுல்லாக எச்சி வடிச்சிடும். திரும்பி முழிச்சு பார்த்தா அந்த பாம்பு ஒரு சர்ன்னு வாயை பழந்து கவுற மாதிரி இருக்கும். டப்புன்னு மறைஞ்சிரும். மறைஞ்சவொடனே இவர் பாம்புன்னு வெளில ஓடிடுவார். வெளில என்னடா அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கேட்பாப்புல. கேட்டவொடனே இந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கல, ஏன்டா கற்பனையாக இருக்க கதை, இதெல்லாம் கனவுடா, ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். இப்படியே போய்கிட்டு இருக்கல, ஒரு நாள் என்ன ஆகும், அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுற ஐபிஎஸ் என்ன சொல்லுவார், நீ நல்லா பண்ணுற, நான் உனக்கு கமிஷன் தரேன், என் கூட வா அப்படின்னு சொல்லல. இல்லை என்னால் முடியாது செய்யாதும்பார். சரி நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்றாரு. இவர் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு லேப்டாப்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கல, அப்போ ஒரு மெசேஜ் வரும், இன்னும் 30 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே உலகம் அழிய போகுது, அதுக்குள்ளே நீ என்ன பண்ணணுமோ அதுக்குள்ளே பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாருங்க. பண்ணோன்னே என்னடா இது இப்படி வருதே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே குழப்பமாக போயிடும். சரின்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கல, அந்த காலத்தில் உள்ள ஒரு இது பயங்கரமாக இந்த பாம்பு ரோல், அந்த ஓலைச்சுவடி என்னென்னமோ காமிக்கும். இவர் கண்ணு பார்த்தோன்னா அப்படியே ப்ளூ கலரில் ஆயிரும். அவர் நெத்திலாம் ஒரு மாதிரி ஆயிரும். அந்தளவுக்கு இந்த படத்தில் பயங்கர எஃபெக்ட் போட்டு அந்த மூஞ்சி எல்லாமே சூப்பராக அழகாக கொடுத்துருப்பாங்க. சரி இப்படிலாம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதைக்கு உள்ளே போனால்
அப்புறம் வந்து இவர் வந்து தான் 30 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அடிப்பார். ஆஃபீஸில் வந்து பார்த்தோன்னா ஓனரை போட்டு 2 மிதிப்பார். சரி 10 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள தான் உலகம் அழிஞ்சிரும்ல, அதுக்கப்புறம் எந்திரிச்சு வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் 10 நாள் நினச்சிட்டு போயிடுவார். அப்புறம் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து சப்ஸ்கிரைப்பாக வந்து ஒரு வந்து சர்ப்ரைஸாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடு வந்து வாங்கி கொடுத்துருவாரு. அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரி இருப்பான்ல, இந்த ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரி இருப்பான்ல, அவன் வந்து வர்றப்போ இவர் என்ன பண்ணுவார், அவனையும் சேர்த்து அடி வெளுத்து பீச்சில் தூக்கி போட்டுருவார். இன்னும் 10 நாள் இருக்குல்ல, இவர் எந்திரிச்சு வரக்குள்ளே நம்ம வந்து உலகம் தான் அழிஞ்சிரும்ல அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. மறுநாள் 2 நாள் கழித்து பார்த்தோன்னா வில்லன் எல்லாமே வந்து அப்படியே நல்லா அடிப்பட்டது கூட தெரியாமல் எந்திரிச்சு வந்துடுவாங்க. வந்து இவரை போட்டு பிளந்துருவாங்க. பிளந்த உடனேயும் இவரும் முடிஞ்ச அளவு சண்டை ஓட்டு பார்ப்பார், இவர் கட்டி போட்டுருவாங்க. அப்புறம் அந்த ஐபிஎஸ் அதிகாரி வந்து காப்பாற்றிட்டு, இந்த மாதிரி வந்து உன்னை நான் என்கவுண்டர் பண்ண போகிறேன், நீ என்னை இப்படி பண்ணிட்ட, உன்னை விட மாட்டேன், ஒன்று நீ இருக்கணும் இல்லைன்னா நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு சொல்லல. சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லல. இந்த மாதிரி வில்லங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரவுடிங்கெல்லாம் வந்து ஒரு ஆளாக வந்து கொல்ல சொல்லுவாங்க. இவரும் வந்து கொன்னுக்கிட்டே இருப்பார். கொன்னுக்கிட்டு இருக்கையில் கடைசியில் கதை என்ன ஆகுனா, இதுதான் கதையே கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கடைசியில் வந்து அந்த காலத்து மாதிரி கொண்டு போயிட்டு என்ன நடக்குன்னே தெரில. பாதியிலே வந்து இயக்குனர் வந்து போதையை போட்டு தூங்கிட்டாரா என்னன்னு தெரில. பயங்கரமான ஒரு மொக்க கதையாக வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீனுக்கும் அந்த வில்லனுக்கு ஆக்ஷனுக்கும் முதல்ல அந்த படத்தோட இதுக்கும் எந்த அளவு கொண்டு போயிருக்கலாம். படத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த திடீர்னு பார்த்தா அந்த நாகம் வந்து இவர் பின்னாடி வந்து உடம்புக்குள்ளே வந்து சொருவின உடனேயும் இவருக்குள்ளே வந்து பூந்து பின்னாடி வந்து இது எப்படின்னா டேக்ட் குத்துன மாதிரி ஆயிரும். சரி அந்த நாகம் வந்து இப்போ உள்ளே போனவனையுமே 5 தலை நாகம் மாதிரி கோவம் வர்ற மாதிரி கத்துனவனையும் பின்னாடி வரும். மற்ற எல்லாமே அடிப்பிறாங்க. இந்த நாகமும் ஒன்றும் வராது. இவரும் வந்து அங்கங்கே சப்ப மாதிரி வந்து படுத்துக்கிட்டே இருப்பார். என்னடா கதை போகுது, எதை நோக்கி கதை போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா வில்லன் எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டே இருப்பான். அவனே வந்து இவர் கண்டுக்கவே மாட்டார். கதை இதோட முடிஞ்சிச்சு, இதான் படமே. அதுக்கடுத்து நான் என்னென்னமோ நினச்சேன், கடைசியில் பார்த்தா படமே முடிஞ்சிச்சு. அதான் முடிஞ்சிச்சு. இந்த படத்துக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு நாங்கள் என்ன ரேட்டிங் கொடுக்கணும், ரேட்டிங் கொடுக்கவே வந்து மதிப்பே இல்லாத இந்த படம் தான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ காசு போட்டு எடுத்தாலும் செஞ்சாலும் ஒரு கதைன்னு கொடுத்தா ஒரு அவ்வளோ இதாக கொடுக்கலாம். படம் நாம் ஸ்டார்டிங்கில் பார்க்கையிலே உங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த நாகம் வந்து ஒரு உடம்புல புகுறப்பெல்லாம் பயங்கரமாக வந்து கொடுத்துருப்பாங்க. சரி வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உள்ளே போய் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. கடைசியில் என்னடா அந்த படம் வந்து கடைசியில் இப்படி எடுத்துட்டாங்களே, கொஞ்சமாக சின்ன பசங்க கூட கதையை கொடுத்தா கூட நல்லா எடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதை விட கேவலமாக எடுத்துருப்பீங்க. அதுக்கு கங்குவா படமே பரவாயில்லையாடா, அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுமே இல்லாத கதைக்காடா இவ்வளோ பில்டப்பு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் கண்டிப்பாக அந்த படத்தை ஆர்வத்தோடு போய் பார்த்துட்டு மட்டும் செஞ்சிடாதீங்க. அந்தளவுக்கு வந்து வெறுத்தே போயிடுவீங்க. என்னடா இவ்வளோ பக்கத்தில் கொண்டு போயிட்டு கடைசியில் கதையே இல்லாமல் வந்து இந்த மாதிரி நடுவில் ஒரு பக்கத்தை காண மாதிரி பாதியிலேயே பக்கத்தை காணும் கதையாக வந்து இந்த படத்தில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.